வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய இந்த 6 ராசிகள் வலுவான நிதிநிலை பெறுவார்கள் மற்றும் அபரிவிதமான நிதியை சேமிக்கும் தன்மையில் இவர்கள் செயல்படுவார்கள். 2024 ஜூன் 1 அன்று மாலை 3:27 நேரத்திற்கு செவ்வாய் தனது ராசியான மேஷ ராசிக்கு மாறினார். ஜூலை 12ஆம் தேதி வரை இந்த ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ருச்சய யோகத்தை உருவாக்குகிறார். இது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த செவ்வாய் பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் சாதக மற்றும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றாலும் இதன் காரணமாக சில ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் நிதித்தன்மையை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் அவர்கள் பெறுவார்கள். ஆகவே மேஷத்தில் செவ்வாய் பயிற்சியில் மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய இந்த 6 ராசிகள் வலுவான நிதி நிலைமை பெறுவார்கள் என்று நாம் நம்பலாம். அவர்களை பற்றி, அந்த ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம். மேஷராசி மக்கள் தனது ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் போது பெரும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் அபரிமிதமாக பெருகி லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமின்றி இவர்கள் நல்ல சேமிப்பையும் இந்த காலத்தில் செய்யலாம். இவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றி பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மற்றும் வணிகம் செய்யும் வியாபார அன்பர்கள் தங்கள் துறையில் பெரும் லாபம் ஈட்ட முடியும் சூழல். அது சார்ந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி முதலீடு செய்து நல்ல லாபத்தை அறுவடை செய்து இவர்களின் பொருளாதார நிதி நிலைமை சமூகத்தில் மெச்சும் அளவுக்கு உயரக்கூடிய தன்மையில் மேஷராசி மக்கள் செயல்பட்டு முன்னேறுவார்கள் என்று நம்பலாம். அடுத்து கடகராசி. செவ்வாய் அவர் தன் ராசியான மேஷராசி சஞ்சரிப்பதால் கடகராசி மக்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். கடகராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அந்த திசையில் இவர்கள் முன்னேறி செல்லக்கூடிய சூழலும் இருக்கிறது. சிலருக்கு இந்த நேரத்தில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் கடகராசி மக்களுக்கு கிடைக்கும். இது ஒட்டுமொத்த இவர்கள் பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்தும். இந்த காலகட்டத்தில் கடகராசி வணிகர்கள் நிறைய லாபம் ஈட்ட முடியும் மற்றும் இவர்களின் போட்டியாளர்களுக்கு கடுமையான சவால்களை இவர்கள் வழங்க முடியும். இந்த நேரத்தில் கடகராசி மக்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை பெற்று அதை சேமிக்கும் தன்மையில் செயல்படுவார்கள் மற்றும் இவர்கள் செய்யும் வேலையில் பதவி உயர்வு மூலம் சம்பள உயர்வை பெற்று நிதியினுடைய சார்பில் தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து சிம்மராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் அதிர்ஷ்டத்துக்கு ஆதரவை நலமுடன் பெற்று வாழ்வார்கள். இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழலும் அது சேமிக்க வேண்டிய சூழலும் தன்னாலே அமையும். இந்த நேரத்தில் இவருடைய பொருளாதார நிதிநிலை கணிசமாக மேம்பட்டு இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உருவாகி இருக்கும். வணிக வியாபாரம் செய்யும் சிம்மராசி மக்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், சேமிப்பில் முன்னேற்றம், நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் சற்று கவனிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இன்னும் அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் பணம் சம்பாதிக்க நிறைய புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகளையும் நுட்ப அறிவையும் பயன்படுத்தி சம்பாதிப்பார்கள் என்று நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசியின் 6ஆம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஏற்படுகிறது. சிறிதளவு முயற்சி செய்தாலும் இவர்கள் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழிலதிபர்களுக்கும் வணிக வியாபாரிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்களுடைய பொருளாதார நிதிநிலை மிகவும் நிலையானதாகவும் மேம்பட்டும் இருக்கும். ஒரு அழகான இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு தொகையை சம்பாதிப்பதன் அதை சேமிக்கவும் இவர்கள் செயல்படுவார்கள். சிலர் சொத்து சுகம் வாங்கி மகிழ்வார்கள். அடுத்து தனுசு ராசி மக்களின் 5ஆம் வீட்டில் மேஷராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் நடக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் ஊக வணிகத்தில் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் ஒரு நல்ல வேலையை பெறலாம். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும். தனுசு ராசி மக்களுக்கு வேலை பெற்று நலமுடன் குடும்பத்தில் மதிப்பாக வாழ்வார்கள். இது இந்த மக்களின் வருமானத்தை உயர்த்தும் மற்றும் இவர்கள் எதிர்பாராத புதிய வருமான ஆதாரங்களையும் தனுசு ராசி மக்களுக்கு அமையும். இவர்கள்
ஊகங்கள் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. மற்றும் இவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். செலவுகளும் இதே நேரத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது இவருடைய வருங்காலத்திற்கு நன்றாக இருக்கும் என்று நம்பலாம். மேலும் இவர்கள் முயற்சித்தால் இவருடைய செலவுகளை நன்றாக சமாளிக்க முடியும். அடுத்து கும்பம். செவ்வாய் பயிற்சி என்பது கும்பராசியின் 3ஆம் வீட்டில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இவர்களின் அனைத்து முயற்சிகளும் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்கள் நற்பெயர் அதிகரிக்கும். மற்றும் பொருளாதார நிதிநிலையில் இவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் கும்பராசி மக்களுக்கு பணத்தை குவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிதிநிலை மிகவும் கும்பராசி மக்களுக்கு வலுவாக மேம்பட்டு மேன்மை பெற்று இருக்கும். அடுத்து மீனம். மீனத்தில் செவ்வாய் சஞ்சாரம் மீனராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் இவர்களுடைய 2வது வீட்டில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். தற்சமயம் அவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழல் இவரிடம் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆசைகள் யாவும் நிறைவேறும். தொழிலதிபர்கள், வணிக வியாபாரம் செய்வர்கள் புதிய வேலைகளையும் அல்லது ஏற்கனவே செய்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான சூழலும் ஏற்படும். வெவ்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து லாபம் இவர்கள் ஈட்டலாம். மற்றும் கணிசமான அளவு சேமிப்பை செய்து இவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்த நிதி நிலையை மீனராசி மக்களுக்கு பலப்படுத்தும். இருந்தாலும் வாக்கு, குடும்ப, தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் சற்று கவனம் தேவை. பேச்சில் கனிவும் பணிவும் தேவை. தேவையில்லாமல் கோபப்படுவதை ஒதுக்கி வைக்க வேண்டும். சக தோழர்களுடனும் மூத்த அதிகாரிகளுடனும் பணிவுடன் பேச வேண்டும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் இருக்குமாறு இவருடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவரால் மகிழ்ச்சியாக இந்த பயணத்தில் லாபத்தை அறுவடை முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அடைவதற்கு மீனராசி மக்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய் கிரகத்தை மகிழ்விக்க சில பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம். அது உங்களுக்கு நிவாரணத்தை கொண்டு வந்து தரும் என்று நம்பலாம். ஆகவே இல்லாதவர்களுக்கு நல்லதொரு உணவு அளியுங்கள், ஆடை தானம் செய்யுங்கள், அதே போல நிழல் தானம் செய்யுங்கள். இவை யாவும் உங்களை அசுப விளைவிலிருந்து நிவாரணம் பெறுவதை உறுதி செய்கிறது. இதனால் நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய சூழலை செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவார். செவ்வாயின் நிலையை வளப்படுத்துவதற்கும் கிரகத்தின் சுகவரங்கள் பெறுவதற்கும் மக்கள் சர்க்கரை, சிவப்பு பயிறு, செம்பருத்தி பூ, கோதுமை மற்றும் காபி ஆகியவற்றை தாராளமாக உட்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஏழைகளுக்கு வெல்லம் தானம் செய்வது மிகுந்த நன்மையை தரும் உங்களுக்கு. ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோருடைய மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.